ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 6ல் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கணக்குலேருந்து பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கணக்குலையும் உங்களை போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3வது கணக்கு. 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. tan 38 டிகிரியோட வேல்யூ அப்புறம் √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்கு இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் நீங்கள் டயக்ராம் போட்டிங்க இல்லையா? இந்த கணக்குக்கு அதுக்கு எல்லாமே 1 டிகிரி மட்டும் இருந்தது. ஒரு செங்கோணம் முக்கோணம் மட்டும்தான். ஸோ நீங்கள் போட்டிங்க. இதில் வந்து 2 செங்கோணம் முக்கோணம் வருது. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு நான் போடுறேன். ஆனால் அடுத்த கணக்கிலிருந்து நீங்கள் தான் இந்த மாதிரி 2 டிகிரி வந்தாலும் நீங்கள் தான் போடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் போடுற பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து 60 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோபுரம். அதை என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏபின்னு எடுத்துக்கலாமா? அது 60 மீட்டர். ஓகேவா? கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் செங்குத்தாக ஒரு விளக்கு கம்பம் இருக்காமா. ஓகேவா? இங்கே எடுத்துக்கிறோன்னு வைங்க. ஒரு விளக்கு கம்பம்னு இது தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் இறக்க கோணம் உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போது இதை வந்து விளக்கு கம்பம்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு எப்படி பேர் கொடுத்துக்கலாம்? சிடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இதை தான் தரைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் அதோட உச்சி ஃபஸ்ட்டு உச்சி கொடுத்துருக்காங்க. உச்சியோடது எவ்வளோ? 38 டிகிரி. ஓகேவா? இப்போ 38 டிகிரின்னா ஃபஸ்ட்டு இறக்க கோண கணக்குகள்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இணைக்கோடு ஒன்று போடுவோமா? அதாவது இந்த கோட்டுக்கு இணைக்கோடு ஒன்று போடுவோம். அது என்னென்னு பேர் கொடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது உச்சி கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 38 டிகிரி. இங்கே 38 டிகிரி அப்படின்னா அதாவது ஒன்றுவிட்ட கோணங்கள் சொன்னோமா? இசட் வடிவத்தில் இருக்கும். அப்போ இங்கே 38 டிகிரி அப்படின்னா சியோட இந்த புள்ளியும் 38 டிகிரி தான். அப்போ இதுக்கு நம்ம கோணம் மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு லைன் போடுறோம். இதுவும் 38 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்து அடியின் இறக்க கோணங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது அடிக்கு இறக்க கோணம் போடும்போது இங்கிருந்து 60 டிகிரி இங்கே அடிக்கா இங்கே. ஓகேவா? இதுக்கு மொத்தமாக இது வரைக்கும். ஓகேவா? 60 டிகிரி. அப்போ இங்கே 60 டிகிரினா இசட் வடிவம் பாருங்கள். இந்த இடத்துலையும் 60 டிகிரி தான் வரும். ஓகேவா? இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இங்கே வந்து இங்கே ஒரு புள்ளி இருக்கனால இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே ஒரு புள்ளி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துக்கலாம்னா எம்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், இங்கே ஒரு செங்கோண முக்கோணம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதானே விளக்கு கம்பம். இப்போ இதோட உயரம் கண்டுபிடிக்கிறனால நான் இதை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா உயரம்ங்கிறனால ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம சிடின்னு வச்சுக்கலாம், ஹெச்ன்னு வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் இங்கே ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதே தொலைவாக இருந்திருந்தால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி கணக்குல போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் புள்ளிக்கு பேர் கொடுத்துட்டோம். டீட்டா எல்லாம் போட்டாச்சு. அடுத்து செங்கோண முக்கோணம் டினோட் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸுங்கிற ஒரு ஒன்றுவிட்ட கோணம் ஒன்று போட்டாச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் டயக்ராம் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாமே எடுத்து எழுதணுமா? அது நீங்கள் எழுதுறீங்களா? ஓகேவா? இப்போ வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எழுதுறது எல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இப்போ சொல்லிடுற பாருங்கள். என்னென்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா உயரத்தை எழுதுவோம். அடுத்து கிடைமட்ட தொலைவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிடைமட்ட தொலைவு எழுதுவோம். ஃபஸ்ட்டு உயரம், அடுத்து கிடைமட்ட தொலைவு எழுதுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் சொல்லுவோமா? இங்கே வந்து 2 ஜோடி வரும். இது ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு வரும், இந்த செங்கோண முக்கோணத்துக்கு ஒன்று வரும். 2 ஜோடி வரும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு செவ்வகம் வந்துச்சுன்னா மட்டும் இந்த 2 சைடு ஈக்குவல், இந்த 2 சைடு ஈக்குவல்னு எழுதுவோம். ஓகேவா? அது இது இருந்தால் மட்டும் அந்த லைன் வரும். ஓகேவா? இப்போ எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதிட்டு மறுபடியும் வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எழுதிட்டேன். நீங்களும் எழுதிட்டீங்களா? இப்போ செக் பண்ணிடலாமா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். கோபுரத்தின் உயரம்
ஏபி என்க. ஃபஸ்ட்டு கோபுரத்தோட உயரம் எடுத்துக்கிட்டோம், அதை ஏபி ஈக்குவல் டு 60 மீட்டர் எழுதிட்டேன். அடுத்து விளக்கு கம்பத்தின் உயரம் சிடி என்கன்னு எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்திருக்கோம். சிடி ஈக்குவல் டு ஹெச். அடுத்து ஃபஸ்ட்டு உயரம் சொல்லிவிடும். அடுத்து என்ன சொன்னேன், இடைப்பட்ட தொலைவு சொல்லணும்னு சொன்னேன்னா, அதாவது கோபுரத்திற்கும் விளக்கு கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு பிடின்னு எடுத்துக்கிட்டோம். பிடி என்க. அடுத்து என்ன சொல்லணும், ஒன்றுவிட்ட கோணம் 2 ஜோடி வருமா, அதாவது எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 38 டிகிரி, ஏசிஎம் ஈக்குவல் டு 38 டிகிரி. அடுத்தது எக்ஸ்ஏடி ஈக்குவல் டு 60 டிகிரி. அதே தான் ஏடிபிக்கும். அப்புறம் நம்ம போட்ட டயக்ராமில் இந்த செவ்வகம் ஒன்று வந்திருக்கு. அதனால் இந்த 2 சைடும் ஈக்குவல், இந்த 2 சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. அதாவது பிடியும் சிஎம்மும் ஈக்குவல். பாருங்கள், சிடி வந்து ஹெச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பிங்கிறது ஹெச் தான் சொல்லியாச்சு. ஓகேவா? என்னடா இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க, புக்கில் கூட கம்மியாக தான் இருக்கும். இப்போ புக்கில் வந்து இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த கணக்கில் இது கொடுத்துருப்பாங்க. அதனால் மிங்கிளாகி கொடுத்துருப்பாங்க. நான் என்னென்னா மொத்தமாக கொடுத்துட்டேன். எல்லா கணக்குமே இதே ஆர்டரில் இந்த மாதிரியே லைனாக எழுத பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எதுவும் மிஸ்டேக்கும் வராது. அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், செங்கோண முக்கோணம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் பாருங்கள். இங்கே வந்து டேபிள் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ 38 டிகிரி இருக்குது. இப்போது நம்மளுக்கு இங்கே வந்து 60 மீட்டர் ஏபி, கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர்னு தெரியும். அப்போ இந்த சைடு தெரியுமா? அப்போ எந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம்? ஒரு சைடு தெரியுங்கிறனால இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு தெரியும், அப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சிக்கலாமா? போடலாமா? பாருங்க, செங்கோண முக்கோணம். என்ன செங்கோண முக்கோணம்? ஏபிடி. ஓகேவா? அதாவது பி தான் செங்கோணம், அப்போ பி தான் நடுவில் வரணும். ஏபிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு, அப்போ டி தான் நடுவில் வரணும். ஏடிபி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 60 டிகிரி. ஓகேவா? எழுதிட்டேனா? இப்போ என்ன டீட்டா எடுக்கணும், எதிர்பக்கமோ அடுத்துள்ள பக்கமோ தான். அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக எத்தனை டிகிரி போடணும்? 60 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கமுங்கிறது ஏபி, அடுத்துள்ள பக்கமுங்கிறது பிடி. ஓகேவா? டேன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன? டேபிள் வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு ஏபிக்கு 60, பிடியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிடி மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது இங்கே வந்துடுமா? அப்போ எப்படி வரும்? பிடி இந்த சைடு வந்துடும் ஈக்குவல் டு இந்த √3 இங்கே இருக்கிறது இங்கே வந்துடுமா? அப்போ 60/√3 அப்படின்னு வரும். பாருங்கள், இப்போ இதை எப்படி எழுதலாம்? 60ங்கிறத இந்த √3 நம்ம கேன்சல் பண்ணி தான் எழுதுவோம். அப்போ √3 கேன்சல் ஆகும்னா இங்கேயே பாருங்கள், இதுக்கு முன்னாடி கணக்குலையெல்லாம் மேலே கீழே இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையவே √3 வர்ற மாதிரி பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுதுனேன்னா 3 × 20 / √3 இப்படி எழுதியிருக்கு. 3 2 6 60ன்னு வருதா? இப்போ இதில் இந்த 3ங்கிறது எப்படி எழுதலாம்? √3 × √3 × 20. ஓகேவா? இப்போ இதுலேயே இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு, 3 வர்ற மாதிரி நம்பர்ஸ், 3ஆம் வாய்ப்பாட்டில் வர்ற மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இல்லைன்னா மேலே கீழே √3 பெருக்கி வகுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ √3க்கு √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? பிடி ஈக்குவல் டு 20 √3 மீட்டர். ஓகேவா? இப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம். பிடி ஈக்குவல் டு 20 √3 மீட்டர். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இன்னொரு செங்கோண முக்கோணம் எடுக்கணும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? விளக்கு கம்பத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் பாருங்க. செங்கோண முக்கோணம் பாருங்க, ஏஎம்சியில் கோணம் ஏசிஎம் ஈக்குவல் டு 38 டிகிரி. ஓகேவா? இந்த கணக்குக்கு நான் போடுறேன். அடுத்த கணக்குக்கு இந்த செங்கோணம் முக்கோணம் எடுத்து இந்த டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் கோணம் ஏசிஎம் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 38 டிகிரி. ஓகேவா? எழுதிட்டோமா? இப்போ என்ன டீட்டா எடுக்கணும்? அதே டேன் டீட்டா தான். அப்போது டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ எதிர்பக்கம் எது?
எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏஎம், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே சிஎம். அதாவது அப்போது இங்கே பிடியோட வேல்யூ தான் சிஎம்க்கு வருமா? இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? 20√3 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இதுக்குமே 20√3 மீட்டர் தான். ஓகேவா? இப்போ எழுதலாமா? அப்போ tan தீட்டாக்கு பதிலாக இங்கே 38 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது ஏஎம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது சிஎம். ஓகேவா? இதில் tan 38 டிகிரியோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0.7813 ஈக்குவல் டு ஏஎம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். சிஎம்மோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிடியோட வேல்யூ தான். ஏன்னா 2 லைனும் இணையாக தான் இருக்குது, அதனால் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். இங்கே சைடில் நான் வேணால் எழுதிடுறேன். பிடி ஈக்குவல் டு சிஎம் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், நம்மளுக்கு ஏஎம் தான் வேணும். அப்போ இது இந்த சைடு வந்துடுமா? அப்போ ஏஎம்மை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 0.7813 இருக்குது, பெருக்கல் 20 பெருக்கல் √3. இது இந்த சைடு வந்திருக்கா? இப்போ இதை எல்லாமே பெருக்கணுமா? பெருக்குனா பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிட்டேன். √3ஓட வேல்யூ 0.7813 பெருக்கல் 20 பெருக்கல் √3 எப்படி அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.732 ஈக்குவல் டு ஏஎம். ஓகேவா? இப்போது இந்த 3ஐயும் போட்டு பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏஎம் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இது கூட நான் பெருக்கிற பாருங்கள். பெருக்கணும் அப்படின்னா இப்போ பெருக்கும்போது நம்ம 0வையும் விட்டுருவோம், புள்ளியும் விட்டுருவோமா? விட்டுட்டு பெருக்குங்க பார்க்கலாம். 2 3 6 1 2 2 8 16 மிச்சம் 1 இருக்கும். 2 7 14 14 1 15. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே புள்ளி 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது. இங்கே ஒரு 0 இருக்கனால புள்ளி இங்கே தள்ளி வருமா? இப்போ இங்கே வந்துச்சுன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இதில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வருதா? அப்போ இன்ட்டு 1.732 இன்னமும் பெருக்கணும். இப்போது இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏஎம் கிடச்சிருமா? நான் இப்போ சைடில் போடுற பாருங்கள் பெருக்கிறத. புள்ளியை விட்டுருங்க. புள்ளியை விட்டுட்டா 1 5 6 2 6 பெருக்கல் 1 7 3 2. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் பெருக்கலாமா? 2 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2 2 4, 4 1 5. அடுத்து 2 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2 5 10, 10 1 11 மிச்சம் 1, 1 2 2 1 3. ஓகேவா? இப்போ அடுத்து 3ஆல் பெருக்கணும். 3 18 மிச்சம் 1, 3 2 6 6 1 7, 3 18 மிச்சம் 1 இருக்கும். அடுத்து 3 5 15 1 16 மிச்சம் 1. அடுத்து 1 3 3 3 1 4. ஓகேவா? அடுத்து 7ஆல் பெருக்கணுமா? அடுத்து 7ஆல் பெருக்கணும். 6 36 7 42 மிச்சம் 4, 7 2 14 14 4 18 மிச்சம் 1, 7 42 42 1 43 மிச்சம் 4 இருக்கும். அடுத்து 7 5 35 35 4 39 மீதி 3 இருக்கும். 1 7 7 7 3 10. ஓகேவா? இப்போ அடுத்து 1ஆல் பெருக்கும்போது அது அப்படியே வருமா? என்ன வரும்? 6 2 6 5 1. இப்போ இதையெல்லாம் கூட்டுங்க. கூட்டினா எப்படி வரும்? 2 இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 13, 13க்கு 3 மிச்சம் 1. இது 4 13 10 12, 12க்கு 2 மிச்சம் 1. அடுத்து 8 8 16, 16 ஒரு 8 24, 24க்கு 4 மிச்சம் 2. அடுத்து 6 3 11 11 11 14 15 16ன்னு வரும். மிச்சம் 1, 10 20 0 இங்கே 2 5 2 7 இங்கே 2. ஓகேவா? இந்த மாதிரி வருதா? இப்போ இதில் புள்ளி வைக்கணும் பாருங்கள். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கேயும் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 1 2 3 4 5 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 27.064232ன்னு வருதா? இப்போ பாருங்கள், ஏஎம் ஈக்குவல் டு 27.064232. இப்போ ஏஎம்ங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம்? டயக்ராமில் பாருங்கள். ஏஎம் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் இதுவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? விளக்கு கம்பத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விளக்கு கம்பத்தின் உயரமும் இந்த டிஸ்டன்ஸ் எம்பிங்கிற இந்த டிஸ்டன்ஸும் ஒரே அளவாக இருக்கும். அப்போ எம்பி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? மொத்தமாக ஏபி தெரியும் 60 மீட்டர்னு. அதுலேருந்து இப்போ கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸை கழிச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு எம்பி கிடச்சிருமா? இப்போ கழிக்கலாமா? பாருங்கள். அப்போது விளக்கு கம்பத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அதை சிடின்னு எடுத்துக்கிட்டோம். சிடி ஈக்குவல் டு எம்பி ஈக்குவல் டு
அதாவது மொத்த உயரம் ஏபியிலிருந்து ஏபி மைனஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஏஎம்மை கழிக்கணும். ஏபிங்கிறது 60 மைனஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 27.064232. ஓகேவா? இப்போ நீங்கள் கழிச்சிருவீங்களா? கழிச்சு பாருங்கள் பார்க்கலாம், போட்டுருவீங்களான்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கழிச்சிட்டு வாங்க, நான் ஆன்சர் காட்டுறேன். 60லிருந்து 27.064232 கழிக்கணும். இங்கே எதுவுமே இல்லாதனால இதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு நேராக நான் 0 போட்டுக்கிறேன். 6 0 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ கழிக்கலாம் பாருங்கள். இங்கே வந்து எதுவுமே இல்லை, அதனால் இங்கேருந்து கடன் வாங்கினோன்னே இது 5 ஆயிரும், இது 10 ஆகும். இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே 9 ஆகும். இங்கே 10 இருக்கிறது மறுபடியும் இங்கே கடன் வாங்கினா இங்கே 9 ஆயிரும், இது 10 ஆயிரும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா? அப்போ இங்கெல்லாம் 9 9ன்னு இருக்குமா? இங்கே லாஸ்ட்டில் மட்டும் இங்கே 10 இருக்கும். இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 2 போனால் 7, 9ல் 4 போனால் 5, 9ல் 6 போனால் 3, இங்கே 9ல் 0 போனால் 9 புள்ளி இருக்குது. 9ல் 7 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 32.935768ன்னு வருதா? இப்போ அங்கே எடுத்து எழுதுற பாருங்க. அப்போது இதோட ஆன்சர் என்ன? 32.935768. ஓகேவா? இதுதான் ஆன்சர். கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. விளக்கு கம்பத்தின் உயரம் ஹெச். ஓகேவா? ஹெச் ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 32.93576 மீட்டர்னு வருதா? இப்போ இதைத்தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி முன்னாடி. என்னென்னா புக் பேக்கில் 32.93ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க 2 டிஜிட் எடுக்கும்போது. ஆனால் இங்கே வந்து 5ன்னு இருக்குது. இங்கே 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 1 சேர்த்து போடுவோம். அப்போ ஆன்சர் வந்து 32.94ன்னு வரும். ஓகேவா? நீங்கள் இப்படி போட்டாலும் 3ன்னு போட்டாலும் ஓகே, இது போட்டாலும் ஓகே. அதனால தான் நான் 6 டிஜிட் எடுத்து போட்டேன். இல்லைன்னா நம்ம 2 டிஜிட்லேயே போட்டிருக்கலாம். 2 டிஜிட்டில் போட்டாலும் 94ன்னு தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.